பல்லடம் தொகுதி மக்கள் கொடுக்கும் வரவேற்பு எப்படி இருக்கு? அதாவது திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கும் நீங்க பல்லடம் தொகுதியில் அதிமுகவை எதிர்த்து போட்டியிடுறீங்க. இந்த தேர்தல் களம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? ஒரு கடந்த 25 ஆண்டு காலமாக அதிமுக எம்எல்ஏ தான். அவங்க ஜெயிச்சதோடு சரி, அதுக்கப்புறம் மக்களை போய் பார்க்குறாங்க. ஏதோ குறிப்பிட்ட மாதிரி சில ஊரில் காண்டப்படுறது போகிறது, தொகுதிக்குள்ளே அவங்க போனதில்லை. அது மக்கள் சொல்கிறது. அது எந்த எம்எல்ஏ மக்களோட எதிர்பார்ப்புகள் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது? இப்போ நீங்கள் ஃபீல்டுக்குள்ள போய் மக்களோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது? ஆதரவு ஆட்சி நல்ல ஆட்சி, தளபதி ஆட்சி, செய்கிற ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. அவர் எங்களுக்கு செய்கிறாரு, அதனால் அவருக்காக உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்தவரை விவசாயமும் விசைத்தறியும் இரு கண்களாக இருக்குது. இங்கே மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கும் விசைத்தறிகளுக்கு நீங்கள் அளிக்க போகும் உத்தரவாத உறுதிமொழி என்னவாக இருக்கும்? விவசாயம் மழை பெஞ்சால் நல்லா இருக்குது. மழை பெய்யறதில்லை. மழை எல்லா பக்கம் கிடைச்சாலும் பல்லடத்துக்கு அதிகமாக மழை கிடைக்கல. ஒரு பக்கம் ஒரு கிடைக்கிறதில்ல. இயற்கை தான் சரி செய்யுது. அரசோ மற்றவங்கள யாரும் சரி செய்யலை. மழை பெஞ்சால் செழிப்பான பூமி. நான் சின்ன வயசாக ஒரு 7-8 வயசு பையனாக இருக்கும்போது பல்லடத்தில் இருபோக நெல் எடுத்திருக்காங்க. மானாவாரி பயிர் பண்ணியிருக்கேன், கண் கூட பார்த்துருக்குறேன். காரணம் தொழில் வளர்ச்சியில் ஊர் வளரும் போது விவசாயிகளுக்கு அது மாதிரி மழை பெய்யலை. மழை பெய்யாதனால விவசாயம் இல்லை, மழை பெஞ்சுன்னா விவசாயம் இல்லை. அது பிறகு தொழிலை விசைத்தறி போட்டாங்க. தொழில் அப்படியே மாற்றிக்கிட்டாங்க. அப்படியே அவங்க கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. கோழி பண்ணால் அது மாற்றி பண்ணுறாங்க. மின்கட்டணம் இந்த உயர் அது காலப்போக்கில் மாறும் இறங்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் இப்போது திருப்பூரில் பனியன் தொழில் இருக்குது. ஒரு கட்டம் வந்தால் தொழில் இல்லைன்னு சொன்னாங்க. அது இப்போ வரும் ஏற்றம் தான் வரும். காலச்சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதார வளர்ச்சிகள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுதல் வந்தது. தொழிலாளிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கிறாங்க. பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்தில் லாபம் எடுத்துக்கிட்டு செய்கிறாங்க. பகுதியில் கோழி பண்ணை இந்த தீவன கழிவால் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் வகையில் வாக்குறுதி ஏதாவது வரைக்கும் யாரும் எந்த மக்களும் கோழிக்கழிவு பற்றி பேசலை. பொதுமக்கள் கோழிக்கழிவு பற்றி எதுவும் பேசல. பொதுவாக பேசுகிற மக்கள் நான் ஆதரவாள மக்களை தான். பட்டா இல்லை அப்படின்ற ஒரு பட்டா, குடிநீர் பிரச்சனை. பொங்கலூர் சைடு பூரா குடிநீர் பிரச்சனை. காலையில் ஆதரவாள மக்கள் பொங்கலூர் பகுதியில். ஆமாம். ஆனால் அங்கே கிராமங்களில் தோட்டம் காடெல்லாம் துறவு நல்லா இருக்குது. அவங்களுக்கு இப்போ தென்னை மருத்துவத்தில் வச்சுருக்காங்க. அங்கே இல்லை. முழுக்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தான் பாதிப்பு ஜாஸ்தி இருக்குது. கோயில் அது தமிழக அரசு கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் பல்லடம் தொகுதி மக்களுக்கு முழுமையாக சென்றடைந்ததா? அதாவது நீங்கள் வாக்கு சேகரிக்க போது மக்கள் ஏதாவது இது எங்களுக்கு கிடைக்கல ஏதாவது கோரிக்கை வைத்ததுண்டா? முழுமையாக அந்த இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முழுமையாக எடுத்துகிட்டு போகல. அரசுக்கு கொண்டு போய் சரியாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கடமை தானே. எதிர்கட்சியாக இருந்தாலுமே அவங்க எதிர்கட்சி தலைவர் மூலிமா இந்த தொகுதிக்கு நான் வேணுங்கிறது கேட்கல. சரி, கேட்கல. பெருசாக அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கல. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுக்கல. அதனால் இருந்தாங்க. ஆனால் அவங்க வேறு மாதிரி முழுசாக செஞ்ச மாதிரி தெரியல. வாக்கு சேகரிக்கிறப்போ எந்த மக்கள் அதிகமாக அவங்கள்ட்ட கோரிக்கை இல்லை அப்படின்ற ஒரு நிலை வைக்கிறாங்க அப்படின்னா எந்த குற்றச்சாட்டு அதிகமாக? ஒன்று தண்ணி வேணும். தண்ணி பிரச்சனை. அது சாதாரண தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். மேல்தட்டு மக்கள் அதெல்லாம் மேல்தட்டு மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இருக்குது. நடைமுறை ரொட்டீன் தானே. அதிமுக கோட்டைன்னு சொல்லப்படும் பல்லடத்தில் மக்கள் கொடுக்கும் ஆதரவு உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது அதிமுக கோட்டைன்னு சொல்ல என்னால் உண்மையாலுமே எனக்கே ஒரு திகைப்பு. நம்ம ஜனங்கள் சந்திக்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய திகைப்புன்னு கேட்டீங்கன்னா, நான் தெரியுமான்னு கேட்டால் தெரியும் அப்படிங்கிறாரு. எனக்கு தெரியுமா, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னு சொல்கிறாங்க. தெரியாதுன்னு ஒருத்தர் சொல்ல.
பெரும்பாலும் மக்களுக்கு எல்லாருமே எல்லாரும் தெரியும். ஏன்னா இன்றைக்கி திருப்பூரில் எம்எல்ஏ மேயராக இருந்தீங்க, சேர்மனாக இருந்தீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி ஒன்று செய்வீங்க, இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க. யார் வந்து கஷ்டம் கேட்டால் பணம்லாம் உதவி பண்ணுவீங்க, நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு இது நம்ம செஞ்ச தர்மங்கள் வந்து வெளியே சொல்லலை, ஆனால் தர்மம் அவசரம் அந்த ஜனங்க சொல்கிறாங்க. எனக்கு ஆச்சரியப்பட்டு பல்லடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியில் நீங்கள் செயல்படுத்தும் முதல் தொலைநோக்கு திட்டம் என்னவாக இருக்கும்? அது ஆனமலை நல்லார் திட்டம் இல்லையா, அது எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஆனமலை நல்லார் வந்ததுன்னா ஒரு செழிப்பான பூமியை மாறிக்கும். இந்த பிஏபி வாய்க்கால் இருக்குது, அது நிறைய பக்கம் அடைச்சிருக்குது. அது வந்து வாய்க்கால் எங்கெல்லாம் போகுதோ அங்கே தண்ணி கூடுதலாக விட்டு சுத்தம் பண்ணி விடணும்னா அது இதாக இருக்குது. பிஏபி வாய்க்கால் தண்ணி வந்து மேலே அரசோட சொல்லி கூடுதலாக தண்ணி அத்திக்குடி திட்டம் வந்திருக்குது, ஆனால் வந்து முழுமையாக வரல. இவ்வளோ பல்லடத்தில் ஏற்பட்டிருக்கும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு ஏற்படுத்துவீங்களா? ஓகே, புறவழிச்சாலை வேலை நடந்துட்டு இருக்குது. சரி, புறவழிச்சாலை வேலை முடிஞ்சால் அது போக்குவரத்து அதுக்கான முயற்சி போயிட்டுருக்கா? வேலை நடந்துட்டுருக்கு. வேலை நடந்துட்டுருக்கு. வேலை தாரல் பாதி போட்டாச்சு. கண்டிப்பாக மாதப்பூர்லேருந்து அப்படியே போட்டு அந்த பக்கம் போட்டு சிம்மிபாளையத்து வரைக்கும் வந்துடுது. சரி, தஞ்சாவூர்லேருந்து வருது, மதுரையிலேருந்து வருது வரன்னு அப்படியே இங்கே மதுரையிலேருந்து வரதெல்லாம் வந்து தாராபுரம் ரோட்டில் குண்டத்தாரா ரோட்டில் அதான் அந்த பைபாஸ் புரிஞ்சுக்கிட்டு திருச்சி மட்டும்தான் வந்து மாதப்பூர் வந்து பைபாஸ் வந்து இப்படி வந்துடுது. திருப்பூர் வண்டி வந்து அங்கே வரும். திருப்பூருக்குமே வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த காளிவேளம்பட்டியில் வந்து ஒரு பைபாஸ் ரோடு போட்டிருக்கிறோம். இடையில இருக்கிற உட்காந்து வேளம்பாளத்துலேருந்து ஒரு வண்டி விட்டோம்னா அதுக்கு தகுந்த கட்டமைப்பு பண்ணி சரி குறையெல்லாம் நிறைவேற்றம் பண்ணலை, இல்லை நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி கேள்விகள் அதிகமாக மக்கள் முன்வைக்கிறாங்க? வரல, அவங்க வரல அவ்வளோதான். எம்எல்ஏ வந்து யாரும் ஜனங்களை பார்க்கல, ஜெயிச்சிடுறாங்க பார்க்கல. ஆனால் கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டோம். ஆனால் இந்த முறை வந்து தளபதியினுடைய நலத்திட்டங்கள், அரசினுடைய சேவைகள், இந்த கொரோனா காலத்தில் கொடுத்த 4000, இப்போ 1000 ரூபா கொடுக்கறது வந்து இவர் தான் கொடுப்பார், வேறு வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத திடமாக நம்புகிறாங்க. அது இன்னும் வந்து சொல்லப்போனால் ஆதரவாளர் மக்கள் வந்து இவர் தான் கொடுப்பாரு, அடிப்படையெல்லாம் வந்து கொடுக்க மாட்டார். தொகுதியில் எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு பெருவாரியான ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கணும் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. ஓகே, கடைசியான ஒரு கேள்வி. நீங்கள் எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கல அப்படின்ற மன உளைச்சல் ஏதும் உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? இப்போ நீங்கள் போட்டியிடும் இந்த பல்லடம் தொகுதி உங்களுக்கு சாதகமாக? மாவட்ட செயலாளர், நான் ஒரு மாவட்ட செயலாளர், தலைமை விரும்புது. தொடர்ந்து இங்கே ஒரு பொதுவாக வந்து செல்வராஜ் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார். சரி போனால் நல்லா அவங்க ஒரு ஆய்வு கலாய்வில் செல்வராஜ் அங்கே நிறுத்தினா சரியாக வரணும் அவங்க கணக்கு போட்டாங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க மக்களுக்கு, பல்லடம் பகுதி மக்களுக்கு? நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். உங்கள் வாழ்க்கையில் வளமாக இந்த தொகுதி உருவாக்க பாடுபடுவோம். மகிழ்ச்சி சார். அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற எங்களுடைய குழு சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். தேங்க்யூ.